முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் அருள்மிகு சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், நெய், சந்தனம், பன்னீர், தேன், கரும்பு சாறு, இளநீர், விபூதி, குங்குமம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்கள் சிறந்து படிப்பதற்காக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். सदमान भवति समाय पदेन्द्र केवादि सौभाग्यवती भवे धनं धान्यं पशुं बहुवस्त्रलाभं करिष्यन्ते दीर्घ आयुष्मान् महागणपति समर्थित इष्ट कामयाबि सिद्ध्यस्तु. புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்து சென்றனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம், காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திறந்த காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பன்னாட்டு லைன் சங்கங்கள்
பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து புதுச்சேரியில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமை அரசு கொறடா ஆறுமுகம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பன்னாட்டு லைன் சங்கங்கள், பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து புதுச்சேரியில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாம் முத்திரப்பாளையம் காந்தி திருநல்லூர் ஸ்ரீ சரஸ்வதி மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் கண் பரிசோதனை, தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்களில் நீர் வடிதல், கண்புரை, விழித்திரை பற்றிய ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பன்னாட்டு லைன் சங்கங்களை சார்ந்த தலைவர் மதிவாணன், செயலாளர் ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் ஸ்ரீதரன், ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் கென்னடி எம்எல்ஏ மற்றும் மன அமைதிக்கான ஆன்மீக மைய பொறுப்பாளர்கள் பெருமாள் மற்றும் எழிலன் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானம் அருகே உள்ள ரோடியர்பேட் பொன்னியம்மன் கோவிலில் நடைபெற்ற இந்த முகாமில் கோவில் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணனின் இறை அடிகளார் தலைமையில் இந்த இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பவர்களுக்கு இரத்த அழுத்தம், சுகர், பிபி, காய்ச்சல், கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான விளக்கங்களும் ஆலோசனைகளும் அளிக்கப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. புதிய மத்திய மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதி வண்டி வழங்கும் நிகழ்வு உப்பளம் புதிய மத்திய மேல்நிலை பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதி வண்டி வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றிகளை தெரிவித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நீங்கள் பத்திரமா போகும்போது பார்த்து ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா தான் ஸ்கூல் மறக்கிறாங்க, வேகமாக போகிறாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக போயிட்டு நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, அப்பா அம்மா கேட்டு நடங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்டு நல்லா நடந்து வாழ்க்கையில் நல்லா நல்லா முழு
விழாவை முன்னிட்டு சுல்தான்பேட்டையில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் பவழ விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடி ஏற்ற வேண்டும் என்று கழகத்தினருக்கு விடுத்த ஆணையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் உள்ள கழக கொடி கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூர்த்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுல்தான்பேட்டையை சேர்ந்த கழக மூர்த்த முன்னோடிகள் இதயதுல்லா, அப்துல் கபூர், ஜலீல், பஷீர் அகமது, முகமது இஷாத், சதகத்துல்லா, நிசார் அகமது ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் 2 வண்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில கழக அவைத் தலைவர் SP சிவக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஓடைவெளி பிரம்படி மாரியம்மன் ஆலய கட்டுமான பணியினை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் பார்வையிட்டார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளியை அடுத்த ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பிரம்படி மாரியம்மன் ஆலய கட்டுமான பணி உள்ளிட்ட திருப்பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. இதனை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கிராம நிர்வாகிகளுடன் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் இந்த ஆலய திருப்பணிக்கான நிதி உதவியினையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொது ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்தார்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரியூர் வெங்கடேஸ்வரா கல்லூரியில் நடைபெற்ற மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு ஃபேஷன் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதுச்சேரி அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ்நாடு ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் மூலமாக ஈவென்ட் பை எஸ்டிலோ நடத்தும் TNFA மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ் பாண்டிச்சேரி என்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இதற்காக கடந்த 2 நாட்களாக சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது. எப்படி நடக்க வேண்டும், சீர்படுத்தும் முறை, தோரணையின் வழி, தோல் பராமரிப்பு மற்றும் பல்துறையிலிருந்து சட்ட ஆதரவு மற்றும் சுய வளர்ச்சி போன்ற வகுப்புகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் ஜெயராமன் மற்றும் கல்லூரியின் முதன்மை செயல் அலுவலர் வித்யா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் நேற்று மாபெரும் இறுதிப் போட்டி மற்றும் மாவட்ட 2981ற்கான இன்ஸ்டாலேஷன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக செல்வநாதன் மற்றும் ஆலோசகராக வினோத் சிரஞ்சீவி அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த இன்ஸ்டாலேஷனில் தலைமை விருந்தினர் செல்வநாதன் மற்றும் ஆலோசகர் வினோத் சிரஞ்சீவி அவர்கள் ஜுனேஷ் குமாரை நிறுவல் படுத்தி வைத்தனர்.
வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு இந்தியன் வங்கி சார்பில் கறவை மாடு வழங்குவதற்கான கடன் வழங்கும் விழா நடைபெற்றது. வில்லியனூர், கூடப்பாக்கம், சுல்தான்பேட்டை, அரியூர் வங்கிகளுக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு கறவை மாடு வழங்கும் மெகா லோன் மேளா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாவட்ட வங்கி மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் புதுச்சேரி வேளாண் விவசாய அறிவியல் கல்லூரியை சேர்ந்த சந்திரதரன் சிறப்பு உரையாற்றினார். கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கறவை மாடு வாங்குவதற்கு கடன் உதவி வழங்கப்பட்டது. இவ்விழாவில் வில்லியனூர் முதுநிலை மேலாளர் தமிழரசன், கூடப்பாக்கம் மேலாளர் நந்தினி, அரியூர் மேலாளர் மற்றும் சுல்தான்பேட்டை மேலாளர் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வில்லியனூர் இந்தியன் வங்கியின் லோன் பிரிவு மேலாளர் இலக்கியா நன்றி உரை கூறினார். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர். இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டு மனு அளித்துள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், செயற்குழு உறுப்பினர் சேகர், பொதுச் செயலாளர் முருகன் ரெட்டியார் மற்றும் அமிர்தராஜ், கோதண்டபாணி, சிவபிரகாசம், பெரியண்ணன், குலசேகரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாஜகவின் தர்வீந்தர் சிங் மார்வா என்பவர் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் எனவும், பாஜக கூட்டணி கட்சி ஷிண்டே சேனா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் என்பவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் சன்மானம் வழங்குவேன் எனவும் பகிரங்கமாக கூறியிருந்ததை அடுத்து தற்பொழுது மத்திய இணை அமைச்சர் ரவ்னீத் பிட்டு மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரகுராஜ் சிங் என்ற பாஜக அமைச்சர் இருவரும் வெவ்வேறு தினத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி இந்த இந்திய நாட்டின் மிகப்பெரிய தீவிரவாதி என்று பேசியிருந்தார். இப்படி ராகுல் காந்தி மீது வெறுப்பை உருவாக்குவதற்கும், நாட்டில் கலவரத்தை உருவாக்குவதற்கும், அமைதியை சீர்குலைப்பதற்கும் பாஜக முயற்சி செய்து வருகின்றது. எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் 351, 352, 353 BNS சட்டத்தில் 61வது விதியின்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு கொடுக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் தனபால், சுவாமிநாதன், அருளரசன், குகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி உள்ள பார்த்தசாரதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் பார்த்தசாரதி பெருமாள் சன்னதி மூலவருக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான பெருமாள் தாயார், ஆண்டாள் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் வைணவ பஜனை குழுவினரின் பெருமாள் பாடல்களை பாடி பஜனை செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் குடும்பத்தினர், மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, நகர பகுதி ஆதரவாளர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவின் தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் அமுல், பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான திருமண உதவித்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் ஆதி திராவிடர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர்கள் திருமண உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்தனர். இதன் மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த 6 நபர்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவித்தொகையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் 6 நபர்களுக்கு மொத்தம் 6 லட்சம் ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கான அரசாணையை சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையானது அரசு மூலம் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.